கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 16/4/2026 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. The eyes of the Lord are over the righteous. கண்கள் நீதிமான்கள் மேல். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் ஒவ்வொருவர் மேலும் நோக்கமாயிருக்கிறது. அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்கும்படியாக, அவருடைய கண்ணீரை காணும்படியாக, அவருடைய இருதய பாரங்களை அறிகிறவராக கர்த்தர் அப்படிப்பட்ட தேவ ஜனத்தின் மேல் நோக்கமாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுடைய கண்களை பார்த்து தன் பிள்ளையினுடைய எதிர்பார்ப்பு என்ன, எதை விரும்புகிறாள், எதை வாஞ்சிக்கிறாள் என்பதை பெற்றோர் அதை கண்டவுடனே அதில் புரிந்து கொள்கிறார்கள். நம்முடைய பரம தகப்பனும் அப்படித்தான். நம்மேல் நோக்கமாயிருக்கிற அவருடைய கண்கள் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய வேதனை என்ன, நம்முடைய புலம்பல் என்ன, நம்முடைய அங்கலாய்ப்பு என்ன, நம்முடைய ஆதங்கம் என்ன, இருதயத்தின் பெருமூச்சு என்ன என்பதை ஆண்டவர் தூரத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். 2 நாளாகமும் 16:9 இவ்விதமாய் சொல்கிறது: தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. சங்கீதம் 34:15 சொல்கிறது: கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் நாம் எண்ணி பார்ப்போம். நாம் எதை எதிர்பார்த்து தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோமோ, கர்த்தருடைய கண்கள் அவர்களை பார்த்து, அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதா இருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் பரத்திலிருந்து கட்டளையிடுவதற்கு நல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவருடைய கண்கள் காணாத கண்கள் அல்ல, நம்மை காண்கிற கண்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. கண்ணிருந்தும் காணாரோ, செவிகளிருந்தும் கேளாரோ, காணக்கூடிய கண்களும் கேட்கக்கூடிய காதுகளையும் கொண்டவர் நம்முடைய கண்ணீரை பார்த்து நமக்கு பதில் தருகிறவராய் வெளிப்படுவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அத்தனை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டு நன்மைகளை ஏராளமாய் தாராளமாய் பரத்திலிருந்து கட்டளையிடப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அவருடைய அங்கலாய்ப்புகளுக்கும், அவருடைய ஏக்கங்களுக்கும், அவருடைய கண்ணீருக்கும், அவருடைய கண்ணீரின் ஜெபங்களுக்கும் கர்த்தருடைய கண்கள் உற்று நோக்கி பார்த்து தம்முடைய ஜனங்களுக்கு நன்மைகளை கட்டளையிட பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. மே ஜீசஸ் bless you all. Amen. நேற்றைய கேள்வியும் பதிலும்: தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். யார் யாரிடத்தில் சொன்னது? தானியேல் பெல்ஷத்சார் ராஜாவிடம் சொன்னது. தானியேல் 5:19. இந்த நாளுக்கான கேள்வி: கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராயிருந்தீர். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.